கோவை மாநகராட்சி மேயரான திமுகவை சேர்ந்த கல்பனா திடீரென பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கோவையில் மொத்தம் உள்ள 100 மாநகராட்சி வார்டுகளில் 96 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கோவை மாநகராட்சி பெண்களுக்கு ஒதுக்கிட்டதால் திமுகவை சேர்ந்த கவுன்சிலரான கல்பனா மேயராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பு வகித்து வந்தார். ஆனால் அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்களுடன் தொடர்ந்து மோதல் போக்குடன் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மேயரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களே மாநகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த நிகழ்வும் நடந்தது. இந்நிலையில் மேயர் கல்பனா மீது கட்சியினர் அளித்த புகார்கள் குறித்து அவரை நேரில் அழைத்து திமுக தலைமை விசாரித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக சென்னையில் இருந்த கல்பனா இன்று கோவை திரும்பிய நிலையில் மேயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் கல்பனா வழங்கினார். இதனையடுத்து கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயர் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேயர் கல்பனா தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்துள்ளதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளதாக ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். உடல்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக சொல்லியிருக்காங்க. நான் மற்ற விஷயங்களை அரசு விதிமுறைப்படி ஃபாலோ பண்ணுவோம்.